இலங்கையின் கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கிறது. அந்த கல்வி சீர்திருத்தத்துடன் தொடர்புடைய முக்கியமான 3 நாள் செயலார்மறு தேசிய கல்வி நிறுவனத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை அதிகாலை நேரத்தில் அடைந்தேன். நகரம் இன்னும் முழுமையாக விழுத்தலாத அந்த அமைதியான சூழலில் பறவைகளின் இனிய கீச்சும் மெதுவாக நகரும் வாகனங்களில் சத்தமும் கலந்து ஒரு அழகிய காலை ஓவியமாக காட்சி அளித்தது. அங்கிருந்து பஸ் வண்டியில் தேசிய கல்வி நிறுவனத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினேன். ஜன்னல் வழியே பார்த்தபோது கொழும்பின் அதிகாலை காட்சிகள் மனதை கவர்ந்தன. வேலைக்கு செல்லும் மக்கள், பாடசாலைக்கு தயாராகும் மாணவர்கள், இவை அனைத்தும் உயிரோட்டம் நிறைந்த நகரத்தின் சித்திரமாக தெரிந்தது. சுமார் 45 நிமிட பயணத்திற்கு பிறகு தேசிய கல்வி நிறுவனத்தை அடைந்தேன். பசுமையால் சூழப்பட்ட மரங்களும் அமைதியான சூழலும் கல்விக்கென தகுந்த அமைப்பாக அங்கு காத்திருந்தன. அந்த 3 நாட்களில் கல்வி சீர்திருத்தம் மற்றும் பாடச் சீர்திருத்தம் குறித்த பல அம்சங்களை அழகாக ஆராய்ந்தோம். விவாதங்கள், குழுநிலை கலந்துரையாடல்கள், செயல்முறை திட்டங்கள் ஒவ்வொன்றும் அறிவை விரிவாக்கும், எதிர்காலத்தை உருவாக்கும் பயனுள்ள தருணங்களாக அமைந்தன. கல்வியில் எதிர்கால பாதைகள் குறித்து சிந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொருவரின் கருத்து, அனுபவம், சிந்தனை அனைத்தும் ஒன்றிணைந்து புதிய கல்வி சூழலை உருவாக்கும் சக்தியாக மாறின. அந்த நாட்களில் தேசிய கல்வி நிறுவனத்தில் வழங்கப்பட்ட உணவுகள் ஆரோக்கியமும் அன்பும் கலந்த சுவையுடன் எங்கள் நினைவில் இனிமையை சேர்த்தன. இடைவெளிகளில் வளாகத்தின் பசுமை நிறைந்த இயற்கையையும் பறவைகளின் இனிய குரல்களையும் ரசிக்க நேர்ந்தது. அது எங்களுக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் தந்தது. 3 நாட்கள் எவ்வளவு வேகமாக கடந்து சென்றன. இறுதியில் கல்வித்துறையில் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் நோக்கத்துடன் அனைவரும் ஒன்றிணைந்து செயலமர்வை வெற்றிகரமாக முடித்தோம். அந்த 3 நாட்கள் கல்வியின் மாற்றம் குறித்து மட்டுமல்ல, நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக நாம் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக கற்றுக் கொடுத்தன. இலங்கையின் கல்வி எதிர்காலம் சிறப்பாக அமையட்டும். இதனை முடித்த கையோடு என் பல்கலைக்கழக கல்வித்தாய் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் நோக்கி விரைந்தேன். அந்த நாள் நினைவுகளை மீட்டி பார்ப்பதற்காக. அடுத்த காணொளியில் என் பல்கலை அன்னையின் அரவணைப்பில் தவழ்ந்து விளையாடும் நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் JM ஹிஃப்லான்.